ஒரு ஏகத்துவவாதிக்கு மரணம் தான் அவனுடைய அர்ப்பணிப்பில் இருந்தும் அவனுடைய உழைப்பில் இருந்தும் தடுக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய வார்த்தைகள் அல்ல, ஷைத்தான் போடுகிற அலட்சியங்கள் அல்ல, பொருளாதாரத்தை குறித்து அவன் போடுகிற பயம் அல்ல. ஷைத்தான் அப்படித்தான் வாக்களிப்பான். ஷைத்தான் யஈதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் ஏழ்மையை குறித்து தான் நமக்கு பயமுறுத்துவான். நீ தாவாவுக்கு போனா, நீ பாடுபட்டா, கஷ்டப்பட்டா, உன் குடும்பத்தை யார் பார்க்கிறது? நீ ஒரு வேலை செய்யற நேரத்தில் கடையில நின்னா உனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அல்லவா? கஷ்டத்தை தான் ஷைத்தான் முன்னிறுத்தி பயமுறுத்துவான். அதையெல்லாம் மனதில் போட்டுக் கொள்ளாமல், அதிலே எல்லாம் சுணக்கம் காட்டிவிடாமல், இறைவனுடைய பாதை தான் எனக்கு பிரதானமானது என்பதை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணம் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நயவஞ்சகர்கள் சொன்னாங்களா, லவ் இஸ்ததஅனா லஹரஜ்னா மஅக்கும், எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா, எங்களால முடியும்னா நாங்களும் உங்களோட கலந்துக்கத்தான் செய்வோம். எங்களால முடியல, அதனால தான் வரல. முடியும் என்றால் வந்து விடுவோம் என்று சொல்வது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. ஒரு ஏகத்துவவாதி எனக்கு முடியும்னா வருவேன்னு சொல்வது அழகல்ல. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் ஒன்று குழுமிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஏகத்துவ பிரச்சாரத்தை பல ஆண்டு காலமாக மக்கள் மத்தியிலே எந்த விதமான சமரசமும் இன்றி நாம் எடுத்து சொல்லி வருகின்றோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஊருக்கு ஓரிருவர் இருந்த நிலைமை மாறி தௌஹீது கொள்கையை எடுத்து சொல்லுகின்ற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தாயிகள் மாத்திரம் ஒரு அரங்கு நிரம்ப அமர்ந்திருக்கின்ற அளவிற்கான மாற்றத்தை, எழுச்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாற்றத்தின் பயணத்தை, இந்த மாற்றம் ஏற்படுத்திய எழுச்சியை நாம் சிந்தித்து பார்த்தால், இந்த ஜமாத் எப்படிப்பட்ட தாவா பணியை, பயணத்தை துவக்கி இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்பவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள், இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய தாய் தகப்பனாருக்கு, நமக்கு முந்தைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது. அவர்களில் பலர் இணை வைப்பிலேயும் பிதஅத்துகளிலேயும் கபறுகளின் காலடியில் விழுந்தவர்களாகவும், நரகின் விளிம்பிலே தன்னுடைய மரணத்தை அமைத்தவர்களாகவும், பிதஅத்துகளிலேயும் மௌலிதுகளிலேயும் மூழ்கி இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு தூரமான நிலையில் இருந்து மரணித்தவர்களாக நமக்கு முந்தைய தலைமுறை இருந்திருப்பார்கள். இங்கு கைதூக்க சொன்னால் எத்தனை பேருடைய தாய் தகப்பனார் இந்த கொள்கையிலேயே இருந்து மரணித்திருக்கிறார்கள் என்று கைதூக்க சொன்னால் நம்மில் பாதி பேருடைய கைகள் தான் உயர்ந்திருக்கும். சரி, அதற்கு முந்தைய தலைமுறை, நம்முடைய பாட்டனார், அவர்களுடைய தலைமுறையில் எத்தனை பேர் இந்த சுவன பயணத்திலே இணைந்து இந்த கொள்கையை, சத்தியத்தை ஏற்று தௌஹீதை உயிர் மூச்சாக கொண்டு மரணத்தை தழுவி இருக்கிறார்கள், நரக விளிம்பிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஓர் இருவர் கை தூக்குவதே மிக பெரிய விஷயமாக இருக்கும். அப்ப இத்தகைய மாற்றத்தை, பூஜ்ஜியத்திலிருந்து இந்த கிராஃபை தந்தது இந்த ஜமாத்து தான். இந்த ஜமாத் இல்லை என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாவா நடந்திருக்கும். ஊருக்கு ஒருவர் இருந்து இந்த பணி, இந்த பிரச்சாரத்தை தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே சொல்லியிருப்பார். ஆனால் தமிழக அளவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சியை
இந்த கொள்கையின் பால் லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த ஜமாத் ஏற்படுத்திய கட்டமைப்பு தான். இந்த மாற்றத்தை கொடுத்தது இந்த ஜமாத். பிதாத்துகளிலே இருந்த இந்த சமூகத்தை, ஷிர்கிலே இருந்த சமூகத்தை சத்தியத்தின் பால் கொண்டு வந்து ஒரு அழகான தூய திருமறை குர்ஆனும் நபி மொழியும் முன்னிறுத்துகின்ற சத்திய கொள்கையை தந்தது இந்த ஜமாத். அதற்காகத்தான் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கை இல்லை என்றால், இந்த சத்திய கருத்து இல்லை என்றால், இந்த ஜமாத் நமக்கு தேவை இல்லை என்றுதான் ஒவ்வொருவருமே முன்னிறுத்துவோம். அப்படியான இந்த கொள்கையை முன்னிறுத்துகின்ற இந்த ஜமாத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு நாம் இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதற்கான காரணம், இத்தகைய எழுச்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அல்லாஹ் குர்ஆனிலே முன்னிறுத்துகின்ற ஒரு வசனம். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரன் வேறு யார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளத்தான் செய்கிறோம். அரபு மொழியிலே பெயர் சூட்டிவிட்டால் நான் ஒரு முஸ்லிம் என்று மாறுதட்டிக் கொள்பவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் சிறந்த பேச்சை பேசியவர்களாக, சிறந்த முஸ்லிமாக இறைவன் அங்கீகரிக்கவில்லை. யார் சிறந்த முஸ்லிம்? தன்னை ஒரு முஸ்லிம் என்று முன்னிறுத்துகின்ற பொழுது அவனிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும். மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி, சத்தியத்தை நோக்கி, நான் அறிந்து கொண்ட இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும், வஅமில ஸாலிஹன், அல்லாஹ் கடமையாக்கிய நல் அமல்களை புரிபவனாகவும், யார் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து தன்னை ஒரு முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகிறானோ அவனை விட சிறந்த முஸ்லிம் வேறு யாரும் கிடையாது. இந்த ஒரு வசனத்திற்காகத்தான் நான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது சிறந்த முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் நாம் அறிந்த இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே முன்னெடுக்கப்பட்டு இந்த கொள்கை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருப்பதற்கான காரணம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் நீங்கள் செய்த தியாகங்கள் தான். இதை உருவாக்கிய நீங்கள் தான். இந்த ஜமாத்திலே இந்த கொள்கையிலே நகமும் சதையுமாக, இரத்தமும் சதையுமாக தங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் நிரூபித்த காரணத்தினால்தான் இந்த ஜமாத்து முன்னிறுத்திய இந்த சத்திய கொள்கை மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு தாவா பணியிலே நம்மிடத்திலே சில நேரங்களில் சுணக்கம் ஏற்படுகிறது, ஒரு அலட்சியம் ஏற்படுகிறது. ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே சில வார்த்தைகளை, சில ஆசாபாசங்களை காட்டி இந்த பணியை விட்டு முடக்குவதற்கு முயற்சி செய்கிறான். நம்மள பல பேர் சொல்லக்கூடியது என்ன? அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருந்த காலம் வேற, அப்ப தாவா செஞ்சிடலாம், ஆனா இப்ப அப்படி இல்ல, அது கொரோனாவுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதே பெரும் கஷ்டமா இருக்குது, இதுல தாவா வேறையா, இதுல மார்க்க பணி வேறையா, ஒரு பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம்னு நான் நிக்க வேற வேணுமா? அதெல்லாம் அந்த காலங்க, அந்த காலத்துக்கு அதெல்லாம் செட் ஆயிடுச்சு, இந்த காலம் அப்படி இல்லை என்று உதறி தள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்மில் பலர் இருக்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைய காலத்தில் தாவா செய்வதை விட அன்றைக்கு இருந்த கால சூழல் தான் மிக கடுமையானது. எப்பேற்பட்ட தியாகங்கள்! இந்த ஏகத்துவ கொள்கையை முன்னிறுத்தியதற்காக ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். கொரோனா ஊரடங்கு என்ற உலகமே முடங்கிய காலத்தை காரணம் காட்டி தாவாவிலே சுணக்கம் காட்டுகிறோமே. அன்றைக்கு ஊரே நன்றாக இருக்கும், ஊரே செழிப்பாக இருக்கும். ஒரு குடும்பத்தை மாத்திரம், ஏகத்துவத்தை சொன்ன ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஊர் விளக்கம் என்று செய்து அவர்களோடு ஒட்டு இல்லை, உறவில்லை, அவர்கள் வாடகை வீட்டிலே இருந்தால் கூட
நடுத்தெருவிலே தன்னுடைய பிள்ளைகளோடு பெட்டி படுக்கையோடு வந்து நிற்கின்ற ஒரு சூழல். இப்படியான நெருக்கடியான நேரத்திலேயும் கூட நான் அறிந்த இந்த சத்தியத்தை என்னுக்குள்ளே வைத்து சமாதி கட்டிக் கொள்ள மாட்டேன், எடுத்து சொல்வேன், மக்களுக்கு போதிப்பேன், நரக விளிம்பை நோக்கி பயணிக்கின்ற மக்களை சத்தியத்தை நோக்கி மீட்டெடுப்பேன் என்று ஒவ்வொருவரும் செய்த தியாகம்தான் இன்றைக்கு இந்த சத்தியத்திலே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட தியாகங்கள்! பெற்றோர் மரணித்திருப்பார்கள், தாய் வஃபாத்தாக இருப்பாங்க, தகப்பனார் வஃபாத்தாக இருப்பார். அவருடைய உடலை, பெற்றோருடைய உடலை பெற்றோர் மரணித்து விட்டார்களே என்கின்ற கவலை ஒருபுறம் உள்ளத்தை நசுக்கிக் கொண்டிருக்க, இறுக்கிக் கொண்டிருக்க, அவர்களுடைய உடம்ப அடக்கம் செய்ய முடியாம கண்ணெதிரே தாயுடைய உடலை போட்டுக்கொண்டு, தந்தையுடைய உடலை போட்டுக்கொண்டு ஒரு நாள் கிடைக்கும், 2 நாள் கிடைக்கும், நீதிமன்றத்துக்கு போய் அலைந்து திரிந்து அதற்கான ஆர்டரை வாங்கி வந்து அடி வாங்கி உதை வாங்கி அடக்கம் செய்கின்ற சூழல். அப்போதும் இந்த பிரச்சாரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. கடையநல்லூர், தென்காசி போன்ற பகுதிகளிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஏகத்துவ கொள்கையை வெளிநாடுகளில் இருந்து அறிந்து வந்த சகோதரர்கள் இதை போதிக்கின்ற பொழுது சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் பள்ளிவாசலிலே ஃபேன்களையும் லைட்டுகளையும் களவாட வந்திருக்கிற திருடர்கள் என்று பட்டம் கட்டி உள்ளே தள்ள முயற்சித்தார்கள். சத்திய பிரச்சாரத்தை செய்த காரணத்தினால் திருட்டு பட்டம் கட்டப்பட்டார்கள். திருவாரூர், தஞ்சை போன்ற பகுதிகளிலே உயிர் போயிருக்கிறது. சத்தியத்தை சொன்னால், தௌஹீதை போதித்தால், கபர் வழிபாடுக்கு எதிராக சத்தியத்தை முழங்கினால் பெரும் பெரும் எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டிய சூழல். ஈஸியா கிடைச்சிடல அந்த காலத்துல. இன்னைக்கு ஈஸியா சொல்லிடலாம், அந்த காலம் வேற, இந்த காலம் வேறன்னு. அந்த காலம் வேறதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இலகுவான வாய்ப்புகளை போல அன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவா நிலையை போன்ற அன்றைக்கு கிடையாது. அன்றைக்கும் சிரமங்கள் இருந்தது, அன்றைக்கும் துன்பங்கள் இருந்தது. ஆனால் அந்த துன்பங்களை, அந்த சிரமங்களை, அந்த கஷ்டங்களை, பொருளாதார நெருக்கடியை பொருட்படுத்தாமல் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி உருவாக்கிய இந்த ஜமாத்தை, இப்படி உருவாக்கிய இந்த ஜமாத் முன்னிறுத்திய திருமறை குர்ஆன் முன்னிறுத்திய கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த காலகட்டத்துக்கு தலைமுறைகள் கடந்து கடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? என்ன நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், எனக்கு இறைவன் தருகின்ற ரிஸ்கின் மேல் ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய உழைப்பை அனுதினமும் என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் செயல்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று எத்தனை பேர் இருக்கிறோம்? அபு அய்யூபுல் அன்சாரி என்கின்ற நபித்தோழர், இவர் கலந்து கொள்ளாத போர்க்களம் கிடையாது. பத்ரிலே கலந்து கொள்ளுகிறார், அதை தொடர்ந்து அனைத்து போர்களிலேயும் கலந்து கொள்ளுகிறார். இவர் கலந்து கொள்ளாத போர்க்களங்களே இல்லை என்று வரலாறிலே பதியப்படுகின்ற அளவுக்கு இவருடைய பங்களிப்பு இஸ்லாத்திற்காக, மார்க்கத்துக்காக அளப்பெரியதாக இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலகட்டத்தில் இவர் ஒரே ஒரு போர்ல கலந்துக்கல. ஏன் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் ஷைத்தான் ஒரு தவறான எண்ணத்தை, இந்த பணியை விட்டு, இந்த அர்ப்பணிவை விட்டு முடக்குவதற்காக ஒரு எண்ணத்தை போடுகிறான். நீங்க எவ்வளவு பெரிய மூத்த ஆளு, மூத்த தோழர், சஹாபி, உங்களை விட்டுட்டு வேற யாரையோ தலைவரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க, ஒரு இளைஞரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, இவருக்கு கட்டுப்பட்டு நீங்க போகணுமா? ஷைத்தான் போட்ட உடனே அவரு அந்த போருக்கே போகாம உட்கார்ந்துடுறார். அவன் நாம எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பழந்தின்னு கொட்ட போட்ட ஆளு, எவ்வளவு பெரிய மூத்த ஆளு, நம்ம ஒரு சின்ன ஆளுக்கு கீழே இருக்க சொன்னா நாம எப்படி இருக்கிறது, நாம எப்படி போறது? போக வேண்டாம், இருந்து விடுவோம், இருந்துடுறார்.
ஆனா அதுக்கப்புறம் தான் வருத்தப்படுறார். மாலைய மணிஸ்துமில், எனக்கு மேல் யாரை தலைவனாக நியமித்தால் எனக்கு என்ன? நான் உழைப்பது மனிதர்களுக்காகவா? எனக்கு மேல் நியமிக்கப்பட்ட தலைவனுக்காகவா? அல்லாஹுக்காக நான் உழைக்கின்ற பொழுது, அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கின்ற பொழுது எனக்கு மேல் யார் நியமிக்கப்பட்டால் என்ன, நியமிக்கப்படவில்லை என்றால் என்ன? நான் என் பணியை செஞ்சிருக்கணுமே கவலைப்பட்டு புலம்புகிறார். அடுத்து ஒரு போர் வருகிறது. ஆனால் அந்த போர்க்கட்டத்தில் வயோதிகத்தை அடைந்து, நோய்வாய்ப்பட்டு, பலவீனம் அடைந்து, மரணத்தினுடைய நெருக்கத்தை சந்தித்து மரணத்தின் வாசல் படியிலே நிற்கிறார். யசீது நலம் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு, உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குதா? மரண விளிம்பிலே இருக்கக்கூடியவரிடத்திலே, மரண தருவாயிலே இருக்கக்கூடியவரிடத்திலே, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், ஹாஜதி இதா அன மித்து ஃபர்கப் இசாஃபி அர்லில் அது. நான் மரணித்து விட்டேன் என்றால் என்னுடைய உடலை எதிரி நாட்டுக்கு சுமந்து செல்லுங்கள். எதிரி நாட்டிலே எவ்வளவு நுழைய முடியுமோ அவ்வளவு நுழையுங்கள். இனிமேல் முன்னேறி இந்த படை செல்ல முடியாது என்று எந்த இடம் வருகிறதோ அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள். நான் மரணித்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னுடைய பிணமாவது போக வேண்டும் என்று அந்த அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு, நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல நிலைமை இருக்கும் பொழுதும், கஷ்டமான சூழல் இருக்கின்ற பொழுதும் புறப்பட்டு செல்லுங்கள். வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். உங்களுடைய உயிராலும் பொருளாலும் பாடுபடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஃபலா அஜிதுனி இல்லா ஹஃபீஃபன் வ ஸகீலா. எனது வாழ்வை ஒரு கட்டத்திலே நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுது நல்ல நிலைமையாக நான் கருதினேன். இப்ப முதியவனாக மரணத்தோடு போராடுகிற சூழ்நிலையிலே கஷ்டமான சூழலாக கருதுகிறேன். என்னிடத்திலே எந்த நிலைமை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போராட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய பிரேதமாவது எதிரியை எதிர்நோக்கி பாடுபட்டு விட வேண்டும். என்னை சுமந்து செல்லுங்கள். யோசித்து பாருங்கள், ஒரு ஏகத்துவவாதிக்கு மரணம்தான் அவனுடைய அர்ப்பணிப்பில் இருந்தும் அவனுடைய உழைப்பில் இருந்தும் தடுக்கின்ற விஷயமாக இருக்க வேண்டும். ஷைத்தானுடைய வார்த்தைகள் அல்ல, ஷைத்தான் போடுகிற அலட்சியங்கள் அல்ல, பொருளாதாரத்தை குறித்து அவன் போடுகிற பயம் அல்ல. ஷைத்தான் அப்படித்தான் வாக்களிப்பான். ஷைத்தான் யஈதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் ஏழ்மையை குறித்து தான் நமக்கு பயமுறுத்துவான். நீ தாவாவுக்கு போனா, நீ பாடுபட்டா, கஷ்டப்பட்டா உன் குடும்பத்தை யார் பார்க்கிறது? நீ ஒரு வேலை செய்யற நேரத்தில் கடையில நின்னா உனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அல்லவா? கஷ்டத்தை தான் ஷைத்தான் முன்னிறுத்தி பயமுறுத்துவான். அதையெல்லாம் மனதில் போட்டுக் கொள்ளாமல், அதிலே எல்லாம் அலட்சியமாகி விடாமல், சுணக்கம் காட்டி விடாமல், இறைவனுடைய பாதைதான் எனக்கு பிரதானமானது என்பதை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணம் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைவு கூர்ந்த அந்த வசனத்திலே இறைவன் ரெண்டு விஷயத்தை நமக்கு முன்னிறுத்துறான். ஒன்னு, தௌஹீதுவாதிகளுக்கு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ற கட்டளை. இன்னொன்று, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் சொன்ன அந்த கூற்றையும் இறைவன் எடுத்து காட்டுகிறான். நயவஞ்சகர்கள் சொன்னாங்களா, லவ் இஸ்ததஅனா ல ஹரஜ்னா மஅக்கும். எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்னா, எங்களால முடியும்னா நாங்களும் உங்களோட போர்ல கலந்துக்கத்தான் செய்வோம். எங்களால முடியல, அதனால தான் வரல. முடியும் என்றால் வந்து விடுவோம் என்று சொல்வது நயவஞ்சகனுடைய அடையாளம் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. ஒரு ஏகத்துவவாதி எனக்கு முடியும்னா வருவேன்னு சொல்வது அழகல்ல. எனக்கு முடியும்னாலும்
முடியலைனாலும் நான் மறுமைக்காக உழைப்பவன் என்று இருக்கின்ற பொழுது என்னுடைய உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்பவர்கள் மக்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படியான அர்ப்பணிப்பு ஒவ்வொரு ஏகத்துவவாதி இடத்திலேயும் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு தான், அந்த உழைப்பு தான், சத்திய பிரச்சாரம் தான் நம்முடைய இந்த கொள்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் அசத்தியத்தினுடைய தன்மையை விளக்குகிறான். பல் நக்திஃபு பில் ஹக்கி அல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது நாம் வீசுகிறோம். ஃபயத்மகுஹு, அந்த சத்தியம் அசத்தியத்தை அழித்து விடுகிறது. ஃபஇதா ஹுவ ஸாஹிக், அசத்தியம் அழியக்கூடியதுதான், அசத்தியத்தினுடைய தன்மை அழியக்கூடியதுதான். இன்றைக்கு நம்மை சுற்றி ஏராளமான அசத்திய கொள்கைகள் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. கபர் வழிபாட்டிலே திளைப்பவர்கள், மௌலிது ஓதுபவர்கள், நவீன சலஃபிகள் என்று ஏராளமான வஹிக்கு எதிரான கொள்கையை முன்னிறுத்துபவர்கள் நம் முன்னே இருக்கிறார்கள். இந்த அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும் என்றால், அசத்திய மக்களை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது நம்மிடத்தில் இருக்கின்ற சத்தியத்தை அந்த அசத்தியத்தை நோக்கி வீச வேண்டும். வீசினால்தான் அது அழியும். நாம் அமர்ந்து கொண்டால் அழியாது. அவனை பார்த்து கொண்டு அசத்தியவாதிகள் மேலோங்கிறானே என்று கவலைப்பட்டு விட்டால் அழியாது. நாம் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீச வேண்டும். நம்முடைய நாவுகளில் இருந்து, ஈட்டியிலிருந்து வெளிப்படுகின்ற அம்புகளைப் போல சத்திய கருத்துக்கள் வெளிப்பட்டால் அது அசத்தியத்தை சுக்குநூறாக உடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு தாவாவை, ஒரு அர்ப்பணிப்பை இன்ஷா அல்லாஹ் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் எப்படி மரணம் வரை இந்த மார்க்கத்திற்காக உழைத்தாரோ அது போன்ற உழைப்பை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணம் வரை முன்னிறுத்துவோமாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்